கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு சீரானதால் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கிறோம். வணக்கம் மணிகண்டன். 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். அதாவது குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் கொட்டும் தண்ணீரின் அளவு சீரானதால் 4 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் இன்று குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது குமரியில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டது. அதாவது உபரி நீர் வெளியே திறந்து விடப்பட்டது. இதனால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆக்ரோஷமாக கொட்டி வந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி பாதையில் உள்ள குமரியின் குற்றாலம் என்று அழைக்கக்கூடிய திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. மேலும் இதனால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வருகை தந்திருந்தனர். கடந்த 2 நாட்கள் சனி ஞாயிறு விடுமுறையை தொடர்ந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். ஆனால் குளிக்க தடை விதிப்பதால் ஏமாற்றமடைந்து திரும்பி சென்றனர். அதே போன்று கேரளாவிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். இந்நிலையில் தற்போது அணையில் இருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீரானது அடைக்கப்பட்டது. இதனால் கோதையாற்றில் தண்ணீர் அருவியிலும் கொட்டும் தண்ணீரின் அளவும் சீரானது. இதனால் இந்த 4 நாட்களுக்கு பிறகு இன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது நீக்கப்பட்டு இன்று முதல் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்கள் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருந்தனர். ஆனால் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஏமாற்றமடை திரும்பி சென்றனர். அதனால் இன்று முதல் குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது தொடர்ந்து தற்போது குறைவான சுற்றுலா பயணிகளை வருகை தருகின்றனர். இந்த வார விடுமுறையின் நோக்கி அதிகமானவர் வர இருப்பதாகவும் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வசதிகளும் செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.